அத்தியாயம் 6. இருப்பினும் லிங் ஹான் உண்மையில் மற்றவர் உடல்நிலை சரியில்லாமல் இருப்பதாக கூறினார். அவர் மரணத்தை தேடுகிறாரா? மிகவும் நல்லது, இப்போது லிங்டோங் ஜிங்கை பற்றி கூறுங்கள் என்று தலைமை பட்டர் நினைத்தார். யாரோ ஒருவர் அவருக்காக தனது மோசமான வேலையை செய்வார், மேலும் அவர் குலத்தலைவர் பதவியை எளிதில் பெற முடியும். அற்புதம், அற்புதம், அற்புதம்! லிங் டான் ஜிங் லிங் டான் சிங், உங்கள் மகன் குப்பை துண்டு மட்டுமல்ல, உங்களை கெடுக்கும் ஒருவன் என்று நீங்கள் ஒருபோதும் நினைத்திருக்க மாட்டீர்கள். லியி யுடோ லிங் ஹானை பார்த்தபோது அவள் கண்கள் லேசான வெறுப்பை வெளிப்படுத்தின. அவர் மிகவும் அழகாக பிறந்தார், மேலும் இம்பீரியல் நகரத்தின் 8 பெரிய குலங்களில் ஒன்றான லியி குலத்தின் இளவரசியாகவும் இருந்தார். லியி குலம் என்பது அந்தஸ்தில் ஏகாதிபத்திய குடும்பத்திற்கு கீழே மட்டுமே இருந்த ஒரு இருப்பு. இயற்கையாகவே அவளுடன் தங்களை இணைத்துக் கொள்ள முயன்ற இளைஞர்கள் எண்ணிக்கையில் அவளுக்கு குறைவில்லை. சிலர் அதற்கு நேர்மாறாக முயற்சிப்பார்கள். அவளுடைய ஆர்வத்தை ஈர்க்க குளிர்ச்சியாக இருப்பது போல் பாசாங்கு செய்வார்கள். லிங் ஹானும் அதே வகையான பூச்சி என்று அவள் இயல்பாகவே நினைத்தாள். அவன் அவளை சபிக்கும் முறையை பயன்படுத்துகிறான். இதுவே முதல் முறையாக அவள் இந்த யுக்தியை எதிர்கொண்டாள். ஆனால் இது அவளுக்கு எந்த புதுமை உணர்வையும் கொடுக்கவில்லை. வெறுப்பு. உனக்கு எவ்வளவு தைரியம்! லின் ஜாங் குவான் ஒரு கவனிக்கும் மனிதராக இருந்தார், மேலும் சரியான நேரத்தில் மிஸ் லீவிடம் மண்டியிட்டு மன்னிப்பு கேளுங்கள். லிங் ஹான் அமைதியான புன்னகையை வழங்கினார். இந்த உலகில் என் பெற்றோரை தவிர நான் யாரிடமும் மண்டியிட மாட்டேன். லியி யுடோங்கை பார்த்து கொண்டே அவளை நோக்கி நடந்தான். 3 அடி தூரத்தில் ஒருமுறை நிறுத்தினான். மற்றவரின் பொறுமையின் எல்லை இதுதான் என்பதை அவர் அறிந்ததே அதற்கு காரணம். அவன் அருகில் சென்றால் கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்பாள். அவர் ஒருபோதும் அழிக்க விரும்பவில்லை. உனக்கு 10 வயசுல இருந்து ஒவ்வொரு வருஷமும் காரணமே இல்லாம மயங்கி விழுகிறாயா? தொடக்கத்தில் ஆண்டுக்கு ஒரு முறை என்ற நிலை இருந்த போதிலும் அதுவும் அதிகமாகிவிட்டது. தற்போது 10 நாட்களுக்கு ஒரு முறை மயக்கம் வர வேண்டும் என்று லிங் ஹான் தாழ்ந்த குரலில் பேசினார். லியி யுடோங்கை மட்டும் அவரது வார்த்தைகளை கேட்க அனுமதித்தார். லியி யுடோங்கின் வெளிப்பாடு மாறியது. அவளுடைய இந்த நோய் லியி குலத்தில் கூட தேர்ந்தெடுக்கப்பட்ட சிலருக்கு மட்டுமே தெரியும். லிங் ஹான் எப்படி அதை பற்றி அறிய முடிந்தது? காரணம் தெரியுமா என்று அவள் கேட்டபோது லிங் ஹானின் அளவை மீண்டும் ஒருமுறை அவளால் தவிர்க்க முடியவில்லை. இயற்கையாகவே லிங் ஹான் பெருமையுடன் தலையசைத்தார். இல்லையெனில் அவர் இது போன்ற அதிர்ச்சியூட்டும் வார்த்தைகளை பேச மாட்டார். இது 3 இன் மறைந்து போகும் நரம்புகள். இது ஒரு வகையான தெய்வசாபம். 3 இன் மறைந்து போகும் நரம்புகளை உடையவர்கள் பொதுவாக 20 வயது வரை மட்டுமே வாழ முடியும். ஏனென்றால் உங்கள் 20வது வயதில் நீங்கள் மீண்டும் சுயநினைவை அடைய முடியாமல் மீண்டும் ஒருமுறை மயங்கி விழுவீர்கள். லியி யுடோங் அமைதியாக இருந்தார். ஆனால் லிங் ஹானின் வார்த்தைகளை அவள் நம்பினாள். ஏனென்றால் அவளுடைய அறிகுறிகள் மேலும் மேலும் தீவிரமடைந்த பிறகு அவளுடைய குடும்பத்தினர் பல பிரபலமான மருத்துவர்களை சந்திக்க அவளை அழைத்து வந்தனர். இருப்பினும் அவர் பார்வையிட்ட ஒவ்வொரு மருத்துவரும் எதையும் செய்ய முடியவில்லை, மேலும் நோயின் பெயர் கூட தெரியாது. இருப்பினும் அவர்களில் ஒருவர் அவள் அடிக்கடி மயக்கமடைந்து விடுவார் என்றும் ஒரு நாள் அவள் இனி எழுந்திருக்க மாட்டாள் என்றும் முடிவு செய்தார். இப்போது அவளுக்கு என்ன நோய் இருப்பதை அவள் இறுதியாக கண்டுபிடித்தாள். ஆனால் அது என்ன? ரெயின் கண்ட்ரியில் உள்ள அனைத்து பிரபலமான மருத்துவர்களாலும் எதுவும் செய்ய முடியவில்லை. எனவே லிங் ஹானுக்கு உதவ எந்த வழியும் இருப்பதாக அவள் இயல்பாகவே நினைக்க மாட்டாள். என்னால் உன்னை குணப்படுத்த முடியும் என்று லிங் ஹான் அந்த நேரத்தில் கூறினார். லியி யுடோங்கின் இதயம் நடுங்கியது. ஆனால் அவள் முகம் எதையும் வெளிப்படுத்தவில்லை. உன்னால் என்னை குணப்படுத்த முடிந்தால் நான் உன்னை நீதிமன்ற அதிகாரியாக அனுமதிக்க முடியும்.
அல்லது சாகுபடிக்கு எண்ணிலடங்கா வளங்களை உங்களிடம் வைத்திருக்கலாம். லிங்ஹான் ஒரு புன்னகையை திரட்டினார். 3 மறைந்து போகும் நரம்புகளை குணப்படுத்த ஒரே ஒரு வழி இருக்கிறது. அது 3 மர்மமான கலைகளில் பயிற்சி பெறுவதுதான். இந்த கலை எனக்கு தெரியும். நான் உங்களுக்கு கற்பிக்க முடியும். ஆனால் ஒரு நிபந்தனை உள்ளது. நீங்கள் என்னை பின்பற்றுபவர் ஆக வேண்டும். லியு யுட்டோங்கால் தன் இதயத்தில் கோபத்தை அடக்க முடியவில்லை. அவர் லியு குலத்தின் இளவரசி, மேலும் தற்காப்பு கலைகளிலும் ஒரு மேதை. 17 வயதில் அவள் ஏற்கனவே உறுப்பு சேகரிப்பு அடுக்கின் 8வது அடுக்கை அடைந்துவிட்டாள். இப்போது உடல் சுத்திகரிப்பு அடுக்கின் 2வது அடுக்கில் ஒரு சிறிய தற்காப்பு கலைஞர் உண்மையில் அவளை பின்தொடர்பவராக அழைத்துச் செல்ல விரும்பினார். இங்கிருந்து அவருக்கு நம்பிக்கையும் தைரியமும் கிடைத்தது. தவறானதாக உணர வேண்டாம், ஏனென்றால் நான் உங்களுக்கு ஒரு பரந்த எல்லையை கொடுக்க முடியும். தற்காப்பு கலைகளில் உங்களை உயர் நிலைக்கு உயர்த்த என்னால் முடியும். 7 பெரிய மறைந்து போகும் நிலங்கள், 4 பெரிய இறந்த பள்ளத்தாக்குகள், 3 பெரிய அடிகளற்ற பெருங்கடல்கள். நீங்கள் முன்பு பார்த்தீர்களா? லிங்ஹானின் இனிமையான சலனம் தொடர்ந்தது. 3 மறைந்து போகும் நரம்புகள் இயற்கையில் ஒரு சாபமாக இருந்தாலும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் எப்போதும் நம்பிக்கை இருந்தது. அவற்றின் உரிமையாளர் பொதுவாக எவன் கிரேடு சிரிட் பேசிக் கொண்டிருப்பார். 3 மர்மக் கலைகளில் பயிற்சி பெற்றவுடன் உரிமையாளர் இயற்கையாகவே உயர்வார். லியு யுட்டோங்கால் தன் இதயத்தில் ஆவல் எழுவதை நிறுத்த முடியவில்லை. அவளுக்கு தற்காப்பு கலைகளை தொடர ஆசை இருந்தது. அது அவளுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றின் மையமாகவும் இருந்தது. லியு யுட்டோங் அவள் இதயத்தில் பாதிக்கப்பட்டார். ஆனால் லிங்ஹானின் பின்தொடர்பவராக மாற ஒப்புக்கொள்வது சாத்தியமற்ற கோரிக்கையாக இருந்தது. சிவந்த உதடுகளை லேசாக கடித்துக்கொண்டு, உன் நிலையை மாற்றிக்கொள் என்றாள். லிங்ஹான் லேசாக சிரித்தார். நீங்கள் உறுப்பு சேகரிப்பு அடுக்கின் 8வது அடுக்கின் மேல் இருக்க வேண்டும், இல்லையா? எனது நேர்மையை காட்ட 2 வாய்மொழி கோஷங்களை நான் உங்களுக்கு பரிசாகத் தருகிறேன். 3 துளை உறுப்பு, சதுரப்பாதையின் திட்டம், 3 மலர்கள் உச்சில் அசெம்பிள், சொர்க்கத்தின் அணுகுமுறையை உடைத்தல். முதலில் லியு யுட்டோங் கவலைப்படவில்லை. உடல் சுத்திகரிப்பு அடுக்கின் 2வது அடுக்கில் இருந்த இந்த பிராட் எப்படிப்பட்ட அதிர்ச்சியூட்டும் வாய்மொழி மந்திரத்தை அறிந்திருக்க முடியும்? அவர் பெரும்பாலும் மர்மமானவராக மட்டுமே நடித்தார். ஆனால் இந்த 2 வாய்மொழி கோஷங்களை கேட்டதும் அவளது உடலுக்குள் இருந்த ஆரிஜின் எனர்ஜி காரணமில்லாமல் கிளறத் தொடங்கியது. அங்கம் சேகரிப்பு அடுக்கின் 9ஆம் நிலைக்கான கதவு திறப்பது போல. அவள் நெகிழ்ந்தாள். எலிமெண்ட் சேகரிப்பு அடுக்கின் 9வது நிலைக்குச் செல்ல முடியும் என்று அவள் அறிந்திருந்தாலும் மதிப்பிடப்பட்ட நேரம் 1 மாதத்திற்கு பிறகுதான் இருக்கும். இருப்பினும் அவளுக்கு இப்போது 1 நாள் மட்டுமே தேவை என்ற வலுவான உணர்வு இருந்தது. இல்லை, இந்த நேரத்தில் கூட அவள் தனிமையில் நுழைந்து அதை உடைக்கத் தொடரலாம். இது மிக அதிகமாக இருந்தது. அது வெறும் 2 வாய்மொழி கோஷங்கள்தான். இன்னும் அவை அவள் மீது மிகுந்த தாக்கத்தை ஏற்படுத்தின. அவை 3 மர்மக் கலையிலிருந்து 2 வாய்மொழி மந்திரங்கள். இது எப்படி இருக்கிறது? லிங்ஹான் சிரித்தார். தொடர்ந்து அவர் தனது குரலை உயர்த்தி, என்னை பின்பற்றுபவராகுங்கள். நான் உங்களுக்கு உயர்ந்த தெய்வீக திறமைகளை கற்பிப்பேன். லிங் ஜாங் குவான் மற்றும் குழுவினர் தங்கள் மனம் நிறைந்த சிரிப்பை இனி அடக்க முடியாமல் திணறினர். இதைவிட வேடிக்கை என்ன இருக்க முடியும்? வெறும் குப்பை துண்டு. தவுயாங் அகாடமியில் இருந்து ஒரு மேதை அவரை பின்தொடர்பவராக மாற விரும்பினார். மேலும் அவர் அவளுக்கு உயர்ந்த தெய்வீக திறமைகளை கற்பிப்பார் என்று கூறினார். அத்தியாயம் 6.